அவ முழுகாம இருக்கால, இந்த மாதிரி நேரத்துல வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஐயோ, அவ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்தான்னா கௌதம பத்தின உண்மை எல்லாம் சொல்லிடுவாளன்னு பயமா இருக்கே. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அஞ்சலிய நான் வெளியே அனுப்பாம விடவே மாட்டேன். பயப்படாம, நீ மயக்கமா இருக்கேன்னு பக்கத்துல ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருந்தா நீ கர்ப்பம் இல்ல தெரிஞ்சிருமே. 2 பேரும் மாட்டிப்போம். நான் இந்த டிராமாவை போட்டதே என் புருஷனை நம்பிதான். கார்த்திக் ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இங்க வர எந்த பேஷண்ட்டும் என்னை இப்படி கஷ்டப்படுத்தினது இல்ல. ஆனா உன்ன மாதிரி ஒரு போலி பேஷண்ட வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கு பாரு. சரி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அதான் நான் ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டேன்ல. வெளியில நிக்கிற கார்த்திக்க கூப்பிட்டு அதை அப்படியே வைப்பீங்க. போங்க போங்க. எல்லாம் என் தலை விதி. படு. டாக்டர், அஞ்சலிக்கு என்ன ஆச்சு?